புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. கர்ப்பிணிகளுக்கு போலி மருந்துகள் வாங்கியதால் கிடுக்குப்பிடி விசாரணையில் பல ஆவணங்கள் பறிமுதல். முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையில் விசாரணை நடைபெற்று இருப்பதால் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கிய சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வாந்தி எடுத்து பாதிக்கப்பட்டனர். உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு சோதனை நடந்தது. அதில் தரமற்ற மருந்துகள் சப்ளை செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசுக்கு புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்ககத்தின் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி பத்மாவை தலைவராக கொண்ட பத்மஜோதி என்டர்பிரைசஸ் தனது நண்பர் பெயரில் சாய்ராம் ஏஜென்சி என்ற 2 கம்பெனிகள் தானே உருவாக்கியுள்ளார். மருந்து டெண்டர் விவரங்களை திருடி 2 கம்பெனிகள் மட்டும் டெண்டரில் பங்கேற்கும்படி செய்து ரூபாய் 2.4 கோடிக்கு சத்து மாத்திரைகள், விட்டமின் ஏ மருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சப்ளை செய்ய பத்மா என்டர்பிரைசஸ் சாய்ராம் ஏஜென்சி மூலம் ஆணை பெற்றார். அதன் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைக்கு சப்ளை செய்ததும், இதனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்தது. நடராஜன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் குழந்தைகள், கர்ப்பிணிகள் சாப்பிடும் மருந்தில் முறைகேடு செய்த நடராஜனுக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்து தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் கடந்த 2018, 19, 2020 ஆண்டுகளில் நடந்த மருந்து கொள்முதல்கள் குறித்து தணிக்கை செய்து அறிக்கையளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ் வழங்கியது. தரமற்ற மருந்துகள் சப்ளை செய்த ஸ்ரீராம் ஏஜென்ட் சுகாதாரத்துறை மாஜி உயர் அதிகாரியின் பினாமி கம்பெனி என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் மருந்து கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சென்னை சிபிஐக்கும் பல புகார்கள் சென்றது. இதனால் சென்னையில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் 5 பேர் குழுவினர் இன்று காலை 11:30 மணிக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமாலு அலுவலகம் சென்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் தனச்செல்வமுடன் இருந்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமாலு மற்றும் NRHM ஊழியர்கள் சிலரிடம் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற சத்து மாத்திரைகள், மருந்துகள் வாங்க பரிந்துரை செய்த டாக்டர்கள் அடங்கிய கமிட்டி உறுப்பினர்கள் விவரங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களையும் சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதியம் 3:30 மணி வரை விசாரணை நடந்தது. அதன் பின்பு சிபிஐ அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி துறை வகிக்கும் சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திருப்பதால் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31ஆம் தேதி சட்டசபை கூடுகின்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பது எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை எழுப்பி திட்டமிட்டுள்ளனர்.